இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்டர் 3 ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ சாப்டர் 3 வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அது எங்கே போச்சு. டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். என்னடா புக்கே காணாம போச்சு பா, இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஃபேக்டர்ஸ் பொலிட்டிக்கல். இது வந்துச்சு டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸா. இதில் தான் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட், லீகல் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் டைமென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் தான். எது வந்து நம்மளோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னா, எக்கனாமிக் என்விரான்மெண்ட். இப்போ வந்து நம்ம ரெசெஷன் நோக்கி போகிறோம், இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன், மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால பிஸ்னஸஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல். இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்னும் பழைய காலத்து வண்டியை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க, புது டாடா மோட்டார்ஸ் அவங்கெல்லாம் எலக்ட்ரானிக் வண்டி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், டைமென்ஷன் ஆஃப் பிஸ்னஸை வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு எல்எல்எம்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸோ ஓப்பன் வெப் யூஐக்கு போய்ட்டு இங்கே ரைட் கார்னரில் ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாட் இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த எல்எல்எம் யூஸ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. புது எல்எல்எம்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து செலக்ட் அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் இப்போ லாமா 3 யூஸ் பண்ணிக்கலாம். லாமா 3ல வந்து டெல் மீ அபவுட் இந்த டாபிக் கொடுத்துட்டு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து என்சிஆர்டி கான்டெக்ட்ஸ் நம்ம கொடுக்கல, சும்மா தான் நம்ம கேட்டிருக்கோம். எல்எல்எம் கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், நம்மளோட எந்த டேட்டாவுமே கொடுக்காம.